அமெரிக்க துணை தூதரகம் முற்றுகை செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட முயன்றவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடியவர்களை கைது செய்த நிலையில் தற்போது அதற்கு ஆதரவாக போராடும் மாணவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடுகின்ற மாணவர்களை கைது செய்த நிலையில் அதற்கு ஆதரவு தெரிவித்து இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற இந்திய மாணவர் அமைப்புக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலிய காசா பகுதியில் ஹமாஸ் குழுவினர் நடத்திய தாக்குதலில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். சுமார் 250 இஸ்ரேலியர்கள் பிணை கைதிகளாகவும் பிடித்து செல்லப்பட்டனர். இதனால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் வெடித்தது. இஸ்ரேல் ராணுவத்தின் பதிலடி தாக்குதலில் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் ஹமாஸ் படையினருக்கு இடையே நடைபெற்று வரும் இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் இஸ்ரேல் அல்லது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிலைப்பாட்டுடன் பல்வேறு நாடுகள் குரல் கொடுத்து வருகின்றன. காசாவில் உள்ள ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் போர் நடவடிக்கையால் அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்கள் கடந்த வாரம் தொடங்கியது. இதே போன்று பல்வேறு நாடுகளில் மாணவர் சங்கங்கள் போராட்டத்திற்கு ஈடுபட்டு வருகின்றன. மாணவர் சங்க போராட்டம் இந்திய அளவில் தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு இதனால் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய பாலஸ்தீனுக்கு ஆதரவாக போராடும் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் அமெரிக்காவை கண்டித்து சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் தூதரகத்தை முற்றுகையிடப் போவதாக இந்திய மாணவர் சங்கங்கள் அறிவித்திருந்தனர். அதன்படி கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் பல்வேறு மாணவர் சங்க அமைப்புகளோடு இந்த போராட்டமானது நடைபெற்றது. அவர்கள் அந்த மாணவர் சங்கத்தினர் அந்த வரிசையில் இருக்கக்கூடிய விசா கேட்டு வருவது போன்று வரிசையில் நின்றிருக்கின்றனர். திடீரென இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கின்றனர். அப்புறப்படுத்தும் போது அவர்களுக்குள் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக சில மாணவர்களுக்கு சில காயங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. தற்போது அந்த மாணவர்களை அழைத்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.